மை காட் எப்பாடி அடுத்து நம்ம நைட்டு கேம்பிங் பண்ண போகிறோம். கைஸ் வேறு லெவல் ஸோ கைஸ் இப்போ வந்து டென்ட்டை பிச் பண்ணிடலாம். கேம்பிங் செட்டப் பாருங்கள், வேறு லெவலில் குளிருது. பார்பெக்யூ வந்து ஸோ லைட் அடிச்சு பார்த்தா ஃபாக்ஸு. காஃபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கைஸ் டென்ட்டெல்லாம் வந்து பிச் பண்ணியாச்சு. என்னோட ஃபேஸ் 3 நம்புகிறேன். ஐ கெஸ் ஸோ. டென்ட் இப்போ ஆப்போசிட்டில் காமிக்கிற பிச் பண்ணது சரி நினைக்கிறேன். டென்ட்ஸ் எல்லாம் இங்கே பிச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டென்ட் இங்கே இருக்குது, அங்கே ஒரு டென்ட் இருக்குது. ஸோ இங்கே உட்காந்து நம்ம குக்கெலாம் பண்ண போகிறோம். அண்டு கட்டை வந்துருக்கு, பாயின் ஃபயர் இருக்குது. ஸோ ருத்ராங்க நிற்கிறான். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், பார்பெக்யூ வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. வேறு லெவலில் பார்பெக்யூ. இந்த பக்கம் ஒரு பக்கம் பன்னீர். ப்ரோ வந்து இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காரு சீக்கு. இன்னொரு ப்ரோ வந்து இங்கே குக் பண்ணிட்டு இருக்காரு கிரேவி. கேம்பிங்ஸ் எல்லாம் அங்கே செட்டப், டென்ட் எல்லாம் அங்கே செட்டப், பான் ஃபயர் அங்கே. ஸோ வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். சிக்கன் வேறு லெவல் ரெடி ஆகிட்டு இருக்கு. பசங்க எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பாருங்க, இங்கேடி வேறு லெவலில் இருக்கு. கேம்பிங் செட்டப் பாருங்கள். பின்னாடி ஆக்சுவலி பாட்டு ஓடுது. இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரில. ரொம்ப ஆச்சுன்னா காப்பிரைட் சீக்கிரம் வந்துடும். ஸோ பாட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே உள்ளே போய்ட்டு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. ஸோ நாங்கள் மாறி பார்த்திங்கன்னா பார்பெக்யூ வந்து குக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் கொஞ்சம் எஞ்சி வந்துட்டேன் வ்ளாக் பண்ணுன்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் நிற்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்து என்ன சொல்லுது, காயின்பாங்க ஹிந்தியில், தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரில. அப்படியே வந்து பாதாள இது மாதிரி இருக்குது ஆக்சுவலி. ஸோ பார்த்தா நிற்கணும். அண்ட் பாட்டு எங்களோட கேம்பிங் வந்து இப்படி தான் இருக்குது. அது ஆப்போசிட்டில் இருக்குது. காலைல விடிஞ்சால் வியூ சூப்பராக இருக்கும். ஸோ வியூ வந்து நான் எடுக்க காலைல கண்டிப்பாக நான் எஞ்சி ஃபஸ்ட்டு வேலை அலாரம் வச்சு நான் வியூ ஷாட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்கும். ஐஸ் வேறு லெவலில் குளிருது. ஸோ அதனால் இங்கே பாருங்க, வச்சு கொஞ்சம் நேரம் வந்து நெருப்பு வந்து குளிர்காயிரும். ஸோ சாப்பிட போகிறோம். அண்ட் பார்பெக்யூஸ் ரெடி. நான் பார்பெக்யூ காமிக்கிறோம் உங்களுக்கு. பார்பெக்யூ பார்பெக்யூ எஸ் ஹாட் பிட் ஹாட். பார்பெக்யூஸ் ரெடி. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிரேவிஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. த செஃப் இஸ் ஹியர், மிஸ்டர் அமன் ப்ரோ. ஸோ கேஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி கேஸ் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே இருக்குது. தண்ணி இருக்குது, குட்டி ஃப்ரிட்ஜு, அந்த ஐஸ் போட்டு வைக்கிறோம்ல அது இருக்குது. பெரிய கேன் தண்ணி இருக்குது. 3 டென்ட்ஸ் இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். இது என்னோட டென்ட்டு, இன்னொரு டென்ட்டு. ருத்ரா மேலே தான் லைட் இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே உட்காந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ வேறு லெவல் ஃபீல் கைஸ், செம்மையாக இருக்குது. அண்டு கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ சாப்பிட்டு அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன். அண்ட் சாப்பாடு பார்த்திங்கன்னா சப்பாத்தி அண்டு இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது. சாதம் செய்கிறதுக்கு டைம் கிடைக்கல. அண்டு ரைஸ் அங்கே வச்சுருக்கோம். ஸோ உங்கள்ட்ட நான் சாப்பிட்டு பேசுகிறேன். போய் சாப்பிட்லாம். வாட் இஸ் ஸ்பெஷல் கைஸ்? Come on bro. Wow. Tempting है. क्या है स्पेशल? पत्थर बन गया क्या? बारबेक्यू. इसमें घी मैंने बटर भी डाला था. ओके. कौन जानल कांचिकलामा? जानल कांचिकला. बहुत सारी प्लेटें आ गई. கைஸ் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கண் வந்து மென்னுச்சு, நாய் மாதிரி இருந்துச்சு. ஸோ லைட் அடித்து பார்த்தா ஃபாக்ஸு. பிரதர் வந்து ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்தார். ஸோ அது தேடி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஃபாக்ஸ் வந்து தனியாக இருக்காது. ஃபாக்ஸ் இருந்துச்சுன்னா குரூப்பாக தான் இருக்கும். ஸோ கைஸ் அது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல தான் வந்துச்சு. அண்டு நாங்கள் என்ஜினை ஓடிட்டு சாப்பாடு வாங்க போகல பார்த்திங்கன்னா ஃபாக்ஸை பார்த்துருக்காங்களாம். ஸோ கொஞ்சம் சிக்கனாக செஞ்சோம்னால ஸோ அதனால் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுத்து உள்ளே காருக்குள்ள வச்சுட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். பிகாஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் மட்டும்தான் அதிகமாக தென்படுதான். ஸோ மற்றபடி எந்த வைல்ட் அனிமல் கிடையாது. ஸோ நான் நிற்கிற இடத்துக்கு இந்த பேக் சைடில் தான் ஃபாக்ஸ் தெரிஞ்சு. ப்ரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், நான் காமிக்கிறேன். நான் வந்து இதில் போடுறேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஃபாக்ஸ் இங்கே தான் இங்கே இருக்குது. ஸோ கைஸ் டைம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆச்சு. அண்டு அந்த ஃபாக்ஸ் வந்து கடைசியில் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ வெளியே அந்த சிக்கன்ஸ்லாம் எடுத்து வந்து காரில் வச்சு நாங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தூங்க போகிறோம். ஸோ நம்ம டென்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம டென்ட்டுக்குள்ளே மேலே பாருங்கள்
அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி உட்காந்துருக்கு. ஸோ ரொம்ப நேரம் நான் அந்த லைட் அடிக்க முடியாது. ஸோ லைட் அந்த ஆஃப் பண்ணலாம் வந்து திறந்தாலும் பார்த்திங்கன்னா உள்ளே வெளியே இருக்கிற பனி உள்ளே வந்துடுது. அண்டு எஸ் கைஸ், இப்போ நான் வந்து காலைல உங்கள்ட்ட வந்து மார்னிங் ஷாட்டில் வந்து உங்களை பார்க்குறேன், மார்னிங் சன்ரைஸோட. இப்போ நான் தூங்குவோம், ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. எனக்கு காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஆனால் குளிர் வேறு லெவலில் பிக்குது. பயங்கரமாக கைனா வந்து இதாகிடுச்சு. காலைல பார்ப்போம். ஆனால் வேறு லெவல் அட்வென்ச்சர், வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டியாவது கேம்பிங் பண்ணி பாருங்கள், செமத்தியாக இருக்கும். ஸோ உங்களை நான் காலையில் சந்திக்கிறேன். பாய். குட் மார்னிங் கைஸ். வெளியே வந்து விடிஞ்சிருச்சு, போய் சன்ரைஸ் பார்க்கலாம். கைஸ் வேற லெவல் வியூ பாருங்க. இங்கேருந்து ஊரே தெரியுது. ஆக்சுவலி செம்மையாக குளிருது, வேற லெவல். இந்த வியூக்காக தான் ஆக்சுவலி இந்த கேம்பிங்கு. ஆக்சுவலி சன்ரைஸ் வந்து ஆப்போசிட்டில் ஆகும். ஸோ அங்கே போகிறதுக்கு அங்கே பிளான் பண்ணிகிட்ருக்கோம். காலை வணக்கம். காஃபிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ கைஸ் சன்ரைஸ் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வரும். ஸோ அங்கே போகிறோம், அங்கே போய் பார்க்க போகிறோம். அவங்க தான் அந்த நைட்டு வந்தாங்க, வேறு லெவல் ஃபன் பண்ணிருந்தாங்க. வாய்ஸு கிட்டார்லாம் வாச்சிக்கிட்டு செம்மையாக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து ஃபாக்ஸ் அண்ட் தென்பட்டுச்சு. செம்ம பீஸ்ஃபுல்லான இடம், அப்படியே அமைதியாக எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் சூப்பராக இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம டென்ட்ஸ்லாம் அங்கே இருக்குது பாருங்கள், பாய்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ டென்ட்ஸ்லாம் அங்கே போட்டோம், அந்த கார்னர் தான் நம்ம டென்ட்ஸ்லாம் போட்டோம். எப்படி இருப்பாங்க, வேறு லெவல் இருப்பாங்க வியூ. இப்படி போய் இது இப்படி திரும்புது. இப்போ இங்கே டென்ட் போகிறதுக்காக நிறைய பேர் வருவாங்களா கைஸ். ஆனால் இந்த இடம் வந்து கேம்பிங் ஸ்பாட், வந்து நிறைய பேர் கேம்ப் பண்ணுறதுக்காக இங்கே வருவாங்களாம். ஸோ அதனால் வந்து சேஃப் தான் நைட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது. மேலே பைக் இருந்துச்சுன்னா அந்த மலையில் வந்து ஏறலாம். ஆனால் டாப் பாக்ஸ் இருக்குது, நல்லா ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நான் ஆக்சுவலி இங்கேயே பைக்கில் வந்திருப்பேன், டாப் பாக்ஸ் இல்லைனா இங்கே கண்டிப்பாக பைக்கில் வந்திருப்பேன். ரெண்டு விலாக் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா சன்ரைஸ் வந்து ஆயிடுச்சு. இப்போ தான் ஒரு லோக்கல் ஒருத்தரை கேட்டோம். ஸோ சன்ரைஸ் ஆக்சுவலி ஆகிடுச்சு. அது வந்து எங்களுக்கு ஸ்கை வந்து கிளியராக இல்லாதனால தெரிய மாட்டுது, இல்லைனா இவ்வளோ வெளிச்சம் வந்திருக்காதான். ஸோ மேலே இது ரேஸ் எடுப்பீங்களா, ஆக்சுவலி சன்ரைஸ் ஆகிடுச்சு. பட் இந்த வியூவை பார்த்தீங்கன்னா கேமராவில் ஸ்பெசிஃபிக்கலி கோப்ரோவில் வந்து ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. பட் வேறு லெவல் வியூ இது ஆக்சுவலி. கைஸ் ஃபைனலி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து சன்ரைஸ் வந்துருச்சு. ஸோ டைம்லெஸ் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கோப்ரோவில் இருக்க பேட்ரி இல்லை, கோப்ரோவில் வந்து சார்ஜ் இல்லை, காலங்காத்தாலே வளர்றேன். ஸோ அதை வந்து சார்ஜரை போடணும். ஸோ கீழே போகலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஹை ஆல்டிடியூட் டெரன் போகிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராக்டிஸ் இது பார்ப்போம். அடுத்து வந்து ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கிளம்பலாம், போய்ட்டு காஃபி போட்டு இங்கேருந்து கிளம்ப டைம் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ இதான் வந்து பால், காஃபி போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ காஃபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ப்ரோ வந்து ஒரு விளாகர், HD விளாக்ஸ்னு சொல்லி அவர் விளாக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ப்ரோட சேனல் போய் பாருங்கள், நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். say something यार, ऐसा क्यों देख रहे हो आप? इतना शांत क्यों? काफी वेयर लेवल இருக்கு. So இவர் தான் காஃபி போட்டாரு. Yeah, thank you. But it's just that we don't understand your language, so हम लोग सोच रहे थे कि अभी तुमने क्या बोला. Which point of time do we need to say hi? Yes. So அதான் காஃபி வேற லெவல்ல இருக்கு. So ये बड़ा अच्छा अभी और तो नहीं घुमाएंगे. வேற லெவல். ஸோ கிளம்புற நேரமாச்சு, இங்கேருந்து கிளம்பலாம். கிளம்பும்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பட் சீரியஸாக இந்த இடத்த நான் செம்மையாக மிஸ் பண்ணுவேன். வேறு லெவல் இடம் இந்த இடம். கண்டிப்பாக இங்கே வந்துடணும், ஒரு வாட்டியாவது இங்கே கண்டிப்பாக வரணும். பட் நிறைய பேர் வெளியூரில் இருக்கிறவங்க வந்து வர முடியாது. ஸோ நீங்கள் வர்ச்சுவலாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் என் கூட. கைஸ் இந்த வியூவை பாருங்கள், எப்பா ஐயோ
வேற மாதிரி செம்மையாக இருக்கு பாருங்க. கோப்ரோ ஜஸ்டிஃபை தெரில. ஸோ ஓகே கைஸ், ஸோ இப்போ கிளம்புற டைம் ஆச்சு. இவனுக்கு வந்து மீதி இந்த சிக்கன் எல்லாமே நாங்கள் போட்டு தம்பி வந்து வயிறு நிறைஞ்சு சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு பையன் படுத்துருக்கான். செம்ம க்யூட்டாக இருக்கான். ஆக்சுவலி பையன் இல்லை, ஆக்சுவலி பொண்ணு. அதுக்கு மாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ க்யூட். ரைடர்ஸ்க்கும் நாய்க்குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாண்ட் இருக்குது. எங்கே போனாலும் நம்ம கூடயே வரும். ஓகே கிளம்புறோம். பாய் டாட்டா. கேம்பிங் பண்ணியிருந்தோம். ஆனால் கேம்பிங் பண்ணதுக்கான அடையாளமே இல்லை. எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம். ஆக்சுவலி அந்த கங்கு மட்டும் இருக்காது, வந்து வெறும் ஆஷ் தான். தண்ணி ஊற்றி அணைச்சாச்சு. ஸோ எதுவுமே இல்லை பாருங்கள். எல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். அண்ட் இது பாருங்கள், கார்பேஜ் பேக்கில் வந்து எல்லாமே நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம். அண்ட் இந்த போகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது டஸ்ட்பினில் எங்கேயாவது வந்து போட்டுருவோம். ஸோ மெயின் திங் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கே வந்து கேம்பிங் பண்ணாலோ இல்லை எங்கே ட்ராவல் பண்ணாலோ கார்பேஜ் மட்டும் தயவு செஞ்சு வந்து எங்கேயும் போடாதீங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளம்புற நேரம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள். ஸோ எல்லாமே பேக்கப் பண்ணிட்டோம். டென்ட்ஸ் மட்டும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ டென்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ கிளம்பலாம். இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணவே முடியல. ஆக்சுவலி வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வந்து இன்னொரு பெரிய குரூப்போட வந்து நாங்கள் இங்கே கேம்பிங் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம். அண்ட் ஸோ இந்த வீடியோ இங்கேயே நான் முடிச்சுக்கிறேன். ஸோ பாய்ஸ் எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை நம்ம போய் பேசலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கலாம். அண்ட் இப்போ நாங்கள் கிளம்புற நேரம் வந்துருச்சு. ஸோ எல்லாரும் வந்து டாடா பாபாய் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் பார்ட் ஆஃப் தி டே. I'll see you soon. Let's go டாடா பாபாய். Take care and do what you made friends. டாடா பாபாய். ஓகே கிளம்பலாம்.